ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாமெட்ரிக் கோட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எம் கோட். ஜாமெட்ரிக் கோட்ஸ்னால் ஜி கோட், இது வந்து எம் கோட். எம் கோட்னா மிஷின் லாங்குவேஜ் கோட். மிஷினை பற்றிய மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் கோட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எம் கோட். நம்ம போன ஜாமெட்ரிக் கோட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டூலை பேஸ் பண்ணியே பேசியிருப்போம். சரிங்களா? டூலோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணியே பேசியிருப்போம். அது கவுண்டரில் கிளாக் வைஸில் வருதா, கிளாக் வைஸில் வருதா அப்படிங்கிறது. இது எம் கோட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் லாங்குவேஜை பேஸ் பண்ணி வரும். இப்போ எம் நாட் அப்படின்னாலே ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம எம் நாட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி M30 யூஸ் பண்ணாலும் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் M01 ஆப்ஷனலாக நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ஸ்டாப் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனல் ஸ்டாப், தேவைப்பட்டால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரொசீட் பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், M01 யூஸ் பண்ணிக்கலாம். M00 M30ங்கிறது ஒரே அந்த ப்ரோக்ராமே உடனே ஸ்டாப் பண்ணி முடிச்சிடுறது, அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. இது M01ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஷின் ரன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் M01 யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். ஸோ M02 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறது. சரிங்களா? ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறது. சாரி, இதில் வந்து M30யும் தான் என்னது, M30 M02ங்கிறது ப்ரோக்ராம் எண்டு. ரெண்டும் பயன்படுத்துவாங்க, இது ரெண்டும் பயன்படுத்துவாங்க. ப்ரோக்ராம் ஸ்டாப்பாக இருந்தால் M00. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா M03ங்கிறது ஸ்பிண்டில் கிளாக் வைஸ். உள்ள ஸ்பிண்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பிண்டில் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதுக்கு பேர் M03. அதுக்கப்புறம் M04 அப்படின்னா ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறது ஸ்பிண்டிலுக்கு M04 கொடுக்கணும். அதுக்கப்புறம் M05 கொடுத்தீங்கன்னா ஸ்பிண்டில் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். அதுக்கப்புறம் M06 கொடுத்தீங்கன்னா டூலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன டூல் வேணுமோ அந்த டூலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டரட் அட்டாச்மெண்ட்லாம் வச்சுருந்தோம்னா 6 டூல் 8 டூல் வச்சுருப்போம். அந்த 8 டூலில் நம்ம எந்த டூலை நம்ம நினைக்கிறோமோ அந்த டூலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். T01 T02 T03 T04 T05 T06 இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு T01 எடுக்கணும், அடுத்து T03 எடுக்கணும் அப்படிங்கிற போது நம்ம M06 யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம் டூலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா M08ங்கிறது கூலண்ட் இருக்கு இல்லையா, கூலண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு வந்து M08 யூஸ் பண்ணுவாங்க. M09ங்கிறது கூலண்ட் ஆஃப். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜி கோட் அண்ட் எம் கோடை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் நிறைய உங்களுக்கு ஜி கோட் எம் கோட் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்கல, தேவையானதை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். மோர் ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இதில் வந்து ஒரு 22 கோட் இருக்குது. 22 கோடை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம் எழுதுறது. ஐ எம் டேம் ஷுர் அபவுட் தட், ரைட்? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்ணுறது, சாம்பிள் ப்ரோக்ராமில் என்னென்னலாம் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் சொல்லிட்டீங்க, ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டீங்க, வீட்டில் என்னென்னலாம் இருக்கும், கம்பி இருக்கும், மணல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஜி கோடும் எம் கோடும் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் சி ப்ரோக்ராம். அப்போ சி ப்ரோக்ராமில் ஜி கோட் எம் கோடை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சாம்பிள் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். தேங்க்யூ.